நீர் யார் ஐயா? இங்கு வந்து படுத்துக்கொள்ள பார்க்கிறீர்? ஏன் சாமி இந்த இடத்துல படுக்க கூடாதுங்களா? கூடாது ஓய், கூடவே கூடாது. இது என் இடம். எது உங்க இடமா? யமுனாச்சாரியர் மடம்னு போட்டிருக்கு சாமி. யமுனாச்சாரியார் மடம்தான், ஆனால் இந்த திண்ணை என் இடம். ஓ அப்படியா? இந்த திண்ணை எனக்கு மட்டுமே சொந்தம். சரி சரி சரி. முதலில் இப்படி வாரும். ஆமாம், என்ன காரியமாக இங்கு வந்தாய்? நான் குதிரை வண்டிக்காரன் சாமி. வந்த களைப்பு, உண்ட மயக்கம், அதான் இங்க கொஞ்ச நேரம் கண்ணை சரலான்னு பார்த்தேன் சாமி. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. அதற்கு இந்த திண்ணையை சொந்தம் கொண்டாட பார்க்கிறாயா? ஆமாம், மயக்கம் வரும் அளவிற்கு என்ன உண்டாய்? ஆமாம் சாமி, நல்ல பிஞ்சான வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், சீரக ரசம், பூசணிக்காய் கூட்டு, கருவேப்பிலை துவையல், தயிர் சாதம், இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி முக்கியமா சுண்ட காய்ச்சின பால்ல திராட்சையும் முந்திரியும் ஊர்ன பாயாசம். மற்றபடி அதுக்கப்புறம் இத்தியாதி 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 வேற. இதையெல்லாம் பக்கத்து தெருவில் உள்ள விவாக மண்டபத்தில் உண்டு விட்டு இங்கு வந்து சிரம பரிகாரம் செய்ய வந்தாயோ? இல்ல சாமி, வண்டி ஓட்டி அந்த இடத்துல விவாக மண்டபத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியுமா சாமி? அப்படி என்றால் நீ சொன்ன உணவு பதார்த்தங்களை எங்கே உண்டாய்? இங்க இந்த மடத்துல தான் சாப்பிட்டேன் சாமி. என்ன, இந்த மடத்தில்? ஆமா சாமி. என் இலையில் இதெல்லாம் விழவில்லையே. நீ சொல்வதை பார்த்தால் உனக்கு ஒரு விருந்தே படைக்கப்பட்டுள்ளதே. ஆமா சாமி, இன்னும் ஒண்ணு இல்லைங்களா? நீங்க இந்த மடத்தை சேர்ந்தவங்க தானே? என்ன கேட்டாய்? இந்த திண்ணையே என்னுடையதென்றேன், மறந்து விட்டாயா? அதுக்கில்ல சாமி, நான் மடத்துல சாப்பிட்ட உணவு பதார்த்தங்களை பத்தி சொன்னேன். அதை கேட்டு நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க. நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. நான் நித்தியப்படி இங்குதான் உண்பேன். மடத்து வேலைகள் முடிந்ததும் இந்த திண்ணையில் தான் வந்து அமர்ந்து கொள்வேன். ஆனால் இன்று சமையற்காரன் எனக்கு மட்டும் வஞ்சனை செய்திருக்கிறான். சாமி, கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மடத்துக்குள்ளார உங்களுக்கு இடம் இல்லைங்களா? ஏன் இல்லாமல், பெரும்பாலும் உள்ளேதான் இருப்பேன். இந்த திருக்கோஷ்டி அருகே வா, இன்னும் வா. அதாவது இங்கே திருக்கோஷ்டி நம்பி என்று ஒருவர் உள்ளார். பழுக்க காட்சிய இரும்பு துண்டை காதில் விட்டு கொண்டது போல வலிக்கிறதா? இப்படித்தான் அவர் பேசினால் சுருக்கென்று சூடு போட்டது போல் இருக்கும். அவர் வரும்போது மட்டும் இந்த திண்ணையை தஞ்சமடைவேன். மற்றபடி எல்லாம் சாமி, நீங்க சொல்றது திருக்கோஷ்டியூர்ல இருந்து திருக்கோஷ்டி நம்பின்னு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேனுங்களே, அவரை பத்தியா?